ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு கிச்சன் டைம். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 200 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான விசில் விட்டுடலாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான வெளிப்புற மாவு தயார் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு 1/2 கப் கோதுமை மாவு, எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே அளவில் மைதா மாவு 1/2 கப், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஓமம், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்குவோம். ஃபஸ்ட்டு நல்லா உப்பு ஓமம் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி கொல கொலன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்குவோம். தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப நிறைய ஊற்றிட்டோன்னா ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்குவோம். கரெக்டாக இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்குவோம். அவ்வளோதான், நமக்கு மாவு தயாராகிடுச்சு. ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுருவோம். நமக்கு இப்போ உருளைக்கிழங்கும் வெந்து ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம உள்ளே வைக்கிற மசால் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய், அது கூடவே சீரகம் 1 டீஸ்பூன். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இஞ்சியும் பூண்டியும் துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். அது கூட காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய், அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். கூடவே தேவைக்கேற்ற உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம். வேக வச்சுருக்க உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு போட்டுடலாம். ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுதான் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு மசாலா தயாராகிடுச்சு. இப்போது ஒரு கப்பில் மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் கொல கொலன்னு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ எல்லாம் தயாராக இருக்குது. நம்ம இப்போ சமோசாவை ரெடி பண்ண போகிறோம். நம்ம பிடிச்சி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி சப்பாத்தி திரட்டுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக இருக்கணும். அதை 2ஆக இப்படி கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை 2 சைடும் இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் சமோசாவோட அந்த அவுட்டர் லேயர் ஒட்டிக்கும். இந்த மாவில் நல்லா டைட்டாக ஒட்டிக்கிட்டால் தான் எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது பிரிஞ்சு வெளியே வராது. இல்லைன்னா பிரிஞ்சு வெளியே வந்துட்டால் மசாலா வெளியே வந்துடும். அதுக்காக நல்லா இப்படி பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை உள்ளே வச்சு நம்ம போட்ட பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதோடு சேர்த்து வச்சு நல்லா ஒட்டிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தால் சமோசா நமக்கு ரெடி ஆகிடும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒன்றா போட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் திருப்பி விட்டு எடுத்தால் நமக்கு சமோசா ரெடி.
நல்ல கோல்டன் கலர் ஆனதும் எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சமோசா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.